கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக அனுதினமும் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சிகளை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதன் நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. டெய்லி இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் அநேக அற்புதங்களை செய்து உங்களையும் சாட்சியாய் நிறுத்துவாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? யாக்கோபு 4:6. பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு தேவ கிருபை உங்கள் மேலே அளவில்லாமல் இறங்குகிறது. நீங்கள் என்ன பண்ணணும்? தரை மட்டும் உங்களை தாழ்த்தணும். உங்கள் பெருமையிலேருந்து வெளியே வாங்க. ஜாதி பெருமை, அழகு பெருமை, பணப்பெருமை, சொத்து பெருமை, இதெல்லாத்திலேருந்து வெளியே வந்து மரியாதை போல இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னு இன்னிலிருந்து யார் யார் உங்களை தாழ்த்துறீங்களோ அவங்கள கர்த்தர் உயர்த்துவார். உயர்வுக்கு படிக்கட்டு தாழ்மை. தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்றும் வேதம் சொல்லுகிறது. ஸோ மேன்மையை அடையணுன்னா உன்னை நீ தாழ்த்தணும். தகுதி இல்லைன்னா கூட கிருபையை பேஸ் பண்ணி கர்த்தர் உன்னை உயர்த்தி ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைப்பார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை அரசனாக்கி அழகு பார்த்த ஆண்டவர் இன்றைக்கி ஆடு மேய்க்கிற வேலை கூட எனக்கு இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்து உங்களை கனம் பண்ணுவார். கழுதையை தேடி வந்த சவுலை ராஜரீக அபிஷேகத்தினால் பண்ணினவர். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாக்கி அழகு பார்த்த ஆண்டவர் இன்றைக்கி என்ன கடைநிலையில் நீ இருந்தாலும் கட்டாயம் கர்த்தர் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பார். தள்ளப்பட்ட கற்களை மூலைக்கல்லாய் நிலைநிறுத்துகிற ஆண்டவர் இன்றைக்கி உன்னை மூலக்கல்லால் தூக்கி நிறுத்துவார். எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு தலை குறிஞ்சி நின்னியோ அதே இடத்துல, அதே வேலை ஸ்தலத்தில், அதே வியாபார ஸ்தலத்தில் கர்த்தர் உன் பெயரை பெருமைப்படுத்தி அழகு பார்ப்பாராக. ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி தாழ்மையை தரித்து கொள்ளும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ எல்லா குலப்பெருமை, ஜாதி பெருமை எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லான்னு அவருடைய சமூகத்தில் வந்து இன்றைக்கி நில்லுங்க. அப்போ நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் எதிர்பார்க்கிறதற்கும் மிகவும் அதிகமான அற்புதங்களை கர்த்தர் செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் வேணி புரம், திருநெல்வேலி. அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் குடும்பமாக கலந்து கொண்டு சாட்சி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். என்னுடைய மருமகள் பெயர் வேணி. திருமணமாகி 5 வருடங்களாக குழந்தை இல்லை. ஒவ்வொரு மாதமும் வயிற்று வலியால் துடித்து போவாள். அது ஒரு பிரசவ வலி போல இருந்தது. மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு சாக்லேட் சிஸ்ட் 5 கட்டிகள் கர்ப்பப்பையில் இருக்கிறது, ஆப்ரேஷன் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அந்தபடி ஆப்ரேஷன் செய்து 2 கட்டிகளை மட்டுமே எடுத்தார்கள். இன்னும் 3 கட்டிகள் இருக்கிறது, மீண்டும் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் 2% தான் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புள்ளது என்று சொல்லிவிட்டார்கள். இந்த நிலைமையில் வள்ளியூர் பகுதியில் வேப்பிலாங்குளம் என்ற இடத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வந்து தேவ செய்து வழங்கி ஜெபிக்கிறார் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம். சகோதரர் தேவ செய்தி வழங்கும் பொழுது என்னை சாக்லேட் சிஸ்ட் பற்றி ஆண்டவர் பேசச் சொல்லுகிறார், அதன் வலி மிகவும் கொடுமையானது என்று சொல்லி அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபித்தார். தனி ஜெபத்தின் போது, மகளே, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரா? என் பிள்ளைகளுக்கு ஒரு வாசல் திறக்காதா என்று வந்திருக்கிறாய். ஆண்டவர் நிறை வாசல்களை திறக்கிறார். உன் மருமகளின் கற்பத்தில் குழந்தையை வைத்து விட்டார் என்று சொல்லி ஜெபித்தார். இது குறித்து என்னுடைய மருமகளுக்கு தொலைபேசியில் தெரிவித்தேன். அந்த நேரம் மருமகளுக்கு ப்ளீடிங் ஆகிக்கொண்டே இருந்தது. அதன் பிறகு மருத்துவ பரிசோதனைக்கு சென்றபோது தேவனுடைய மனுஷர் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் உறுதிப்படுத்தி நிறைவேற்றினார். என்னுடைய மருமகள் கர்ப்பம் தரித்தாள். கர்த்தருடைய கிருபையினால் அழகான ஆண் குழந்தையை
பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த ஃபோட்டோ இப்பொழுது உங்களுக்காக இதில் போடப்படுகிறது. அவர்கள் சொன்ன சாட்சி. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சரீரத்திலையும் ஏதோ கர்ப்பப்பையில் ஏதோ கட்டி, சாக்லேட் சிஸ்டோ இல்லைன்னா நீர்க்கட்டியோ இல்லைன்னா ஃபைப்ராய்ட் சிஸ்டோ என்ன கட்டி இருந்தாலும் கட்டிகளை எல்லாம் அப்புறப்படுத்தி கட்டி இருந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்தை கொடுத்து உங்களை கனம் பண்ணுவார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொன்னீரே. கிருபையை பேஸ் பண்ணி என் பிள்ளைகளுடைய கற்பத்தை திறந்து ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்தை தாரும். மரியாளை பார்த்து, கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், பிறக்கப் போகிற உன் கற்ப பிறப்பும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று மங்கள வார்த்தை சொல்லி இயேசுவை தன்னுடைய உதரத்திலே தாங்க கிருபை செய்த ஆண்டவர், குழந்தை இல்லாமல் கதறிக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய கற்பத்தை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பீராக. அவர்களும் தரை மட்டும் தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களுடைய மேன்மை ஒன்றுமில்லை, நீரா மனசு வச்சாதான் எனக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கேன்னு அழுகிற பிள்ளைகளுக்கு கிருபையை பேஸ் பண்ணி என் பிள்ளைகளை பார்த்து, கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், உன் கற்ப பிறப்பும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்ற மங்கள வார்த்தையை சொல்லி இவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நல்ல கற்பத்தின் கனியை கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் அவர்கள் விழுந்து போனார்களோ கர்த்தர் தூக்கி நிறுத்துவீராக. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, தாழ்த்துகிறவளை உயர்த்தி அழகு பார்க்கிற ஆண்டவர். என் பிள்ளைகள் யார் யார் தாழ்மையில் கிடக்கிறாங்களோ, வேலை இல்லாமல் கிடக்கிறாங்களோ, குப்பையில் கிடக்கிறாங்களோ, அவங்க தூக்கி கோபுரத்தில் உட்கார வைத்து யாக்கோபின் சுதந்திரங்களினால் அலங்காரம் பண்ணும். பிந்தி கிடக்கிற பிள்ளைகளை நீர் முந்தி கொண்டு வருவீராக. வேலையே இல்லைன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்து, நல்ல வருமானத்தை கொடுத்து என் பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் மகிழ பண்ணு சுவாமி. எல்லா கட்டுகளை உடைச்சி ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன் கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார் என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.